கைஸ் நாங்க இன்னைக்கு காளிமலை போறோம். ஏற்கனவே 2 இடம் போயாச்சு. ஆனா எங்களால அந்த பனிமூட்டத்தை பார்க்க முடியல. எல்லாரும் போகணும், பனிமூட்டத்தை பார்க்கணும், ஸ்டோரி போடணும். ஆனா நான் போன 2 தடவை என்னால பனிமூட்டத்தை பார்க்க முடியல. இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால இன்னைக்காவது பனிமூட்டத்தை பார்க்க முடியுமான்னு பார்ப்போம். வாங்க போவோம். காளிமலை போயிட்டு இருக்கிறோம். வராத எல்லாரும் கொஞ்சம் வயிற்றுச்சலா இருக்கும். நாங்க வந்துட்டோம். நீ போயிட்டு தான் அடுத்த வைபு. எங்க பார்த்தாலும் கப்புள்ஸ் ஆயிருக்குண்ணா. நாங்க மட்டும் கப்புள்ஸா இருக்கிறோம். நாங்க மட்டும் ஒண்டிக்கட்டையாவே இருக்கோம். கோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க. நாங்க பனியை பார்க்க வேண்டி வந்தோம். ஆனா நாங்க வந்த நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஆனா பனி இருக்கு, இன்னும் மேல போயாச்சுன்னு இருக்கு. நாங்க அதையும் காமிச்சு கொடுக்குறோம் உங்களுக்கு வீடியோல. ஆனா பனி எங்களால பார்க்க முடியல. இப்ப வெயில் அடிக்குது. இவ்வளவு நேரம் மழை பெஞ்சிட்டு இருந்தது, மழையெல்லாம் போயிட்டு. கன்னியாகுமரியில பார்க்க வேண்டிய வரி ரொம்ப இம்பார்ட்டன்டான இடம் இது. கண்டிப்பா ஃபேமிலியோட வாருங்க, எல்லாரும் வந்து பாருங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. யார் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு நிமிஷம் கூட பிரேக் எடுக்காம நாங்க நடந்துட்டு இருக்கிறோம். பனியை பார்க்க வேண்டி நடந்துட்டு இருக்கோம். ரொம்ப மூச்சு முட்டுது காய்ஸ். பேத்துறாங்க மயில ஆடு வந்துட்டோம். நாங்க பார்க்க வந்த இடத்த பார்த்துட்டோம். எதுக்காக ஆசைப்பட்டேனோ அதுக்காக வந்துட்டேன். வந்தேன் காய்ஸ். ஆனா என்னால இந்த ஃபாக பார்க்க முடியல. அதுக்காகவே 3வது தடவை வந்து ஃபாக பார்த்துட்டேன். பனிய கொண்டு போயிட்டாங்க. பனிய காணல. எங்கடா போச்சு? எங்கடா போனீங்க? காய்ஸ் பருந்து காய்ஸ். அடுத்ததாக நம்ம குருசு மலைக்கு போக போறோம். அங்க காட்டு விடுங்க அந்த இடம். காய்ஸ் தெரிகிறதா? நம்ம அங்கதான் போக போறோம். தெரியுதா உங்களுக்கு? என்னங்கன்னு பனி பிரதேசம் மாதிரி இருக்கு. தெரியுதா? அங்க சரியான பனிமூட்டம். அங்க இருந்த பனிமூட்டம் போய் அங்க போயிருக்கு. நம்ம அங்க அதை காற்று கொண்டு போக்கு முன்னே நாங்க அதை ஃபாலோ பண்றோம். விடுற மாதிரி கிடையாது. காய்ஸ் இவ்வளோ தூரம் ஏறணுமா? குருசு மலை வந்துட்டோம். அப்படி காளிமலை போயிட்டு அப்படியே குருசு மலை வந்துட்டோம். வாவ் பாருங்க காய்ஸ். இங்கெல்லாம் எங்களுக்கு போகணுன்னு ஆசை தான். ஆனால் எப்படி போகணுன்னு தான் தெரியல. நீங்கள் காளிமலைக்கு வந்தீங்கன்னா நல்ல ஒரு மலை சமயம். காலமே 10 மணிக்கெல்லாம் வாங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது நாங்கள் வந்த டைம் தான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஸ்பாட்டு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு. ஆனால் நாங்கள் வந்த டைமில் ஃபாக் எல்லாம் போச்சு. ஃபாக் தானே? ஆமாம் போச்சு. நாங்கள் இப்போ ஃபாகை தேடி குருசு மலை வந்தோம், பார்த்தோம். அங்கேயும் பெரிய அளவு ஃபாக் இல்லை. 10 மணிக்கெல்லாம் வந்திருந்தோம். இன்றைக்கி கிளைமேட்டு சூப்பராக இருந்தது. கடமை மழையெல்லாம் பெஞ்சு அப்போ வந்திருந்தா சூப்பராக இருக்குச்சு. சரி குழப்பம் இல்லை. இங்கே நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். புதிய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. நீ கிடைக்கல. அவங்க கிடைக்க போகிறாங்க. ஆமாம், நாங்கள் என்ன வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. வைப் பண்ண அவங்களா வந்துடுவாங்க. ஆமாம், அவங்க ஸ்பீக்கர்லாம் கொண்டு ஒரு வைப்பில் இருக்காங்க. உங்களுக்கு இந்த பூ என்ன பூன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வித்தியாசமாக இருக்கு பார்க்க. காய்ஸ் எங்க போனாரு? எங்க போனாரு? நாங்க வர்றோம்னு தெரிஞ்சு அதை எங்களை கடுப்பாக வேண்டி இப்படி எல்லாம் கூட்டிட்டு வரணுமா? என்ன ஒண்ணு நாங்க தனியா சுத்துறோம், அவங்க தேவதைகளோட சுத்துறாங்க. நாங்க காளிமலையை போயிட்டு திரும்பி போயிட்டு இருக்கிறோம். பாருங்க வியூ பாருங்க. என் நண்பனை காணவே இல்லை, எங்க போயிட்டான்னு தெரியல. இங்க பாருங்க, தளர்ந்து உட்காந்துட்டான் பாருங்க. 2 பாக்கெட் கடலை சாப்பிட்டான், இருந்தாலும் தெம்பு வரல. என்ன ஆச்சு பாஸ்? முடியல பாஸ். முடியலையா? என்ன எடுத்துட்டு போங்க. ஆமா எடுத்துட்டு போலாம், வாங்க நடந்து வா.
நாங்க அப்படி இன்னைக்கு காளிமலை வந்தாச்சு, வந்துட்டோம். வியூஸ் எல்லாம் பார்த்தோம். ஆனா வந்து நாங்க ஃபாக பார்த்தோமே இல்லையா, நிறைய கப்பிள்ஸ பார்த்தோம். ஆமா, அது விதவிதமா போறாங்க. இதுக்குன்னே வரணும்னு தோணுது. கப்பிள்ஸ் பார்க்கா இல்ல இது என்னத்த எனக்கு தெரியல காய்ஸ். காய்ஸ் நீங்க போகும்போது கூட சோகமா இருந்தீங்க இப்படி போனா, ஆனா வரம்போ காலெல்லாம் வரைக்குது. ஏன்னா ரோடு அந்த மாதிரி இருக்குது. பாருங்க, உங்களுக்கு அனுபவம் தெரியும். நீங்க ஏதாவது இதே மாதிரி அனுபவப்பட்டிருந்தா கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். இங்க பாருங்க காய்ஸ், என்னோட நண்பன் தளர்ந்துட்டான். காய்ஸ் தளர்ந்து வரான். இதே மாதிரி அட்வென்ச்சரான இடத்துக்கு வரணும்னா தயவு செய்து ஆர்மிக்கார ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் வந்துடாதீங்க. வந்தா ஒரு நிமிஷம் ரெஸ்ட் தராம ஃபுல்லா ஓட வச்சு ஒரு கடலை பாக்கெட் வந்து வேண்டி வந்துடணும். என்ன புரோட்டீனா, அது அந்த புரோட்டீனை வச்சுட்டு நாங்க இங்க வந்து அங்க வர ஒரு ரெஸ்ட் இல்லாம சுறுசுறுப்பா ஓடிட்டே இருக்கணுமா? இது என்ன நியாயம் காய்ஸ்? நீங்களே சொல்லுங்க காய்ஸ். இன்னைக்கு காளிமலை யாத்திரை நல்லபடியாக முடிஞ்சாச்சு. இந்த வைவ் பார்ட்னர் பாருங்க, கடை இருக்குங்க, வந்தீங்கன்னா மாங்காய் எல்லாம் கொடுப்பாங்க. அக்கா ஒரு ஹாய் காட்டுங்க. ஹாய், பாய் பாய். காய்ஸ் நீங்க வரம்ப மட்டும் தான் பெட்ரோல் செலவாக்க வேண்டியது இருக்கும். போம்பா வண்டி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், அப்படியே போயிட்டே இருக்கும்.